சென்னையை குளிர்வித்த திடீர் கனமழை. திருவாரூர், பெரம்பலூர், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கனமழையால் தணிந்த வெப்பம். கல்வி நிலையங்களில் பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ பரப்பக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. எந்த காரணத்தை கொண்டு அங்கு பகுத்தறிவுக்கு ஒவ்வாத கருத்துக்களையோ கட்டுக்கதைகளையோ தவறையோ மாணவர்களிடம் பரப்பிடக்கூடாது. அதிமுக பாஜக கூட்டணி அரசு என அமித்ஷா கூறவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணி அரசு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி அமைச்சரவையா? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனின் பிரத்யேக பேட்டி இன்று காலை 9:30 மணிக்கு ஒளிபரப்பு. எங்களுடைய இலக்கு ஆட்சி அமைக்கணும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணும். இப்போ அந்த இடத்துல என்ன கேள்வி வருதுன்னா, ஆட்சி அமைக்கிறதுங்கிறது என்ன? கூட்டணி ஆட்சியா அல்லது பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதோட மட்டும் நிற்கிதா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? விழுப்புரம் அருகே மேல்பாதியில் 22 மாதங்களுக்கு பிறகு திரௌபதி அம்மன் கோயில் திறப்பு. நீதிமன்ற உத்தரவுப்படி பட்டியலின மக்கள் வழிபாடு நடத்த அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே மாணவர்களை வைத்து பள்ளி வளாகத்தை தூய்மை செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக தொடக்க கல்வி அலுவலர் நடவடிக்கை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அன்புமணி பின்பு பேசுவதாக விளக்கம். நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இந்திய அலையன்ஸ்ல நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் மறுபடியும் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும். ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி. சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தியதாக குற்றச்சாட்டு. எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கக்கூடாது என தமிழக இஸ்லாமியர்களுக்கு ஃபத்வா பிறப்பித்தது அகில இந்திய முஸ்லிம் ஜமாத். நிலையில் ஏற்கனவே தாக்குதலுக்குள்ளான பட்டியலின மாணவர் சின்னத்துரை மீது மீண்டும் தாக்குதல். சமூக வலைதளம் மூலம் பழகி நேரில் அழைத்து தாக்கியவர்கள் யார் என விசாரணை. வரதட்சணையால் நெல்லையின் பிரபல அல்வா கடையான இருட்டுக்கடையை கேட்பதாக பெண் புகார். வீட்டோடு மாப்பிள்ளையாக செல்ல மறுத்ததால் குற்றம் சாட்டுவதாக மாப்பிள்ளையின் தந்தை மறுப்பு. தமிழ்நாட்டில் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலக்கப்படவில்லை என உயர்நீதிமன்றத்தில் அரசு விளக்கம். குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்க உணவு பாதுகாப்புத்துறை முன்னாள் அதிகாரி சதீஷ்குமாருக்கு நோட்டீஸ். வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு பாஜகவின் புதிய தலைவருக்கான தேர்தல். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட குழு கூட்டத்தில் பாஜக தலைமை முடிவு. இஸ்லாமியர்களை இந்து அறக்கட்டளை வாரியங்களில் அனுமதிப்பீர்களா? வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிரான வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. வக்ஃப் சட்ட வழக்கில் பிறப்பித்த இடைக்கால உத்தரவுகளை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். இன்று நடைபெறும் விசாரணைக்கு பிறகு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் உறுதி. காங்கோ நாட்டில் படகு தீப்பிடித்து பயங்கர விபத்து. 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். ஐபிஎல் தொடரில்
சூப்பர் ஓவரில் ராஜஸ்தானை வீழ்த்தியது டெல்லி. 10 புள்ளிகளுடன் மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேற்றம். தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு என அமித்ஷா கூறவில்லை என இபிஎஸ் தெரிவித்த நிலையில் நியூஸ் 18க்கு அளித்த பேட்டியில் அமித்ஷாவின் கருத்தே தனது கருத்து என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். கூட்டணி மட்டும்தான், கூட்டணி அமைச்சரவை இல்லை அப்படிங்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள். அந்த கருத்தை தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கிறேன். கூட்டணி மட்டுமேவா? கூட்டணி ஆட்சியா? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு தொங்கி நிற்கும் கேள்வி. இதற்கு முக்கிய காரணம் கூட்டணி அமைந்த பிறகு அமித்ஷா அளித்த பேட்டி. कोएलिशन सरकार जी, हम साथ में सरकार बनाएंगे. हम चुनाव एड़ापाडी जी के नेतृत्व में लड़ेंगे. நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம். அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது. திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது. जीतेंगे तो भाजपा के जो एमएलए ना मंत्री बनेंगे, क्या पूछ रहे? वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. डीएमके के लिए हम एड़ापाडी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. இந்நிலையில் இது குறித்து விளக்கமளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பாஜக கூட்டணி அரசு அமையும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறவில்லை என்றும், அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றே கூறியதாக விளக்கமளித்தார். கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தையெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தையெல்லாம் விட்டுருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். புரிஞ்சுங்க. அரசியல் பங்கு ஏங்க திருப்பி அதுக்குள்ள வர ஏதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து புடுங்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. இதுல இருந்து ஏதோ அதுல கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இச்சூழ்நிலையில் நியூஸ் 18 களம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு பேட்டி அளித்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அமித்ஷா கருத்தே தனது கருத்து என்றார். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கூட்டணி மட்டும்தான், கூட்டணி அமைச்சரவை இல்லை அப்படிங்கிறார். அப்படிதான் பேசல. அமித்ஷா சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்களோ, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள். அந்த கருத்தை தான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்கிறேன். அமைச்சரவையில் பாஜக பங்கேற்கும் இல்லை, அது நம்ம இப்போ ஒன்றும் எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா இன்னைக்கு எத்தனை கட்சி, எத்தனை எம்எல்ஏக்கள், கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் வச்சுதான் பேச முடியும். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் இரு கட்சிகளும் ஒன்றாக இல்லாத நிலையில் முன்கூட்டியே கூட்டணி அமைக்கப்பட்டது என்றும் நயினார் விளக்கமளித்தார். 2 கட்சி தொண்டர்கள்ட்டையும் இணக்கம் வர்றதுக்கு கால அவகாசம் தேவை அப்படின்னு ஒரு பார்வை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. பாஜக தலைவர்கள் சொல்றாங்க, அதிமுக தலைவர்களும் சொல்றாங்க. அப்படின்னா அந்த ஒரு ஜெல்லாகிறதுக்கான தேவை இருக்கு. 2 தொண்டர்களும் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டியிருக்கா? ஒரு கேப் இருக்கா? இல்ல, பிரிந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாராளுமன்றத்தில் அவங்க ஒன்றாக இல்லை. ஆமா, அவ்வளோ. பாராளுமன்றத்தில் ஒன்றாக தனித்து தான் போட்டிட்டீங்க. களத்தில் நேர் எதிர் நிலையில தான் இருந்து அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இப்போ அது ஒன்றா சேர்றதுக்கு ஒரு கால அவகாசம் தேவை அப்படின்னு பார்க்க. இல்லை, கால அவகாசம் எப்படினாலும் அவங்க ஏற்கனவே பிரிந்திருந்தாங்க. அந்த கூட்டணி இல்லை, பிரிந்திருந்தாங்கன்னு சொல்ல விட அன்னைக்கு கூட்டணி இல்லை. கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் 2 கட்சியினுடைய தோழர்களுக்கும் இருந்தது. அதை ஒரு சமன்படுத்தணுங்கிறதுக்காக தான் திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே கூட்டணி அமைத்ததாகவும், எல்லோரும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு நயினா நாகேந்திரன் அளித்த பிரத்யேக நேர்காணல் இன்று காலை 9:30 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது.